இப்போ வெண்டைக்காய் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து காய்ச்சிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து நிறைய வந்து வெண்டைக்காய் வந்து எடுத்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக தான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம வெண்டை செடிலாம் வந்து பார்த்திங்கன்னா 40லேருந்து 45 நாளுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு கிடச்சிரும். ஸோ நம்ம வந்துட்டு ஒன் டைம் வந்து வெண்டை செடி வந்து போட்டால் போதும். அது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கும். லாஸ்ட் டைமில் கூட பார்த்திங்கன்னா நம்ம அந்த நல்லா முத்திடுச்சுன்னா கூட செடியை நம்ம கட் பண்ணி விட்டோன்னா அதுலேருந்து வர துளிர் கடையில் இருந்துட்டுமே நம்மளுக்கு வந்து காய் வந்து கிடைக்கும். ஸோ அது மாதிரி நம்மளுக்கு விதையுமே வந்து பார்த்திங்கன்னா வெண்டை செடியிலே வந்து நம்ம விதையை விட்டுட்டோன்னா அதுலேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய நம்ம விதை வந்துட்டு சேகரிச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா முத்திருச்சு, அதனால் நான் வந்து விட்டுட்டேன். முத்திருச்சு. இப்போ வந்து இது காஞ்சிடுச்சுன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு விதைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இப்போ காய் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே ஒன்று இருக்குது, 2. இப்போ வந்து காய் வந்து பார்த்தா இவ்வளோ கிடைக்குது. டெய்லியுமே வந்துட்டு இதோட கொஞ்சம் நிறையவே வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம கீழே தான் வந்து வச்சுருக்கேன். பையெலாம் வைக்கல. பையில் வந்து வைக்கிறது இருந்தால் நீங்கள் பார்த்திங்கன்னா சிமெண்ட் பை இல்லைனா மண் இந்த அரிசி பையில் வந்து பார்த்திங்கன்னா 1 மடங்கு வந்துட்டு செம்மண்ணா அதுக்கு ஈக்குவல் ரேஷியோ வந்துட்டு வர்மி கம்போஸ்ட்டு வந்துட்டு நிரப்பிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 விதை மட்டும் போடுங்க, வெண்டை விதை. அதுக்கு மேலே வந்து போடாதீங்க. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா சரியாக வளராது. ஸோ நீங்கள் மண்ணில் போடுற மாதிரி இருந்தீங்கன்னா 1 அடிக்கு 1 கேப் விட்டுட்டு கீழே வந்து போடுங்க.